அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, கடவுளின் மக்களாக சான்று பகர்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 16, 21 முதல் 22 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். இதன் பின்னணியாக பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கு பரிகாரமாக பலி செலுத்தின்ற பழக்கம் இருந்தது. தொடர்ந்து விருத்த சேதன வழியாக தங்களையே சுத்திகரித்து கொண்டார்கள். இயேசுவின் காலத்தில் பலவிதமான குழுக்கள் இருந்தன. பரிசேயர் குழு, சதுசேயர் குழு, எசீனியர் குழு. எசீனியர் குழு குகைகளில் வாழ்ந்து வந்தார்கள். தண்ணீரினால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். இந்த பழக்கத்தை திருமுழுக்கு யோவான் சற்று வித்தியாசமாக கொண்டு வருகின்றார். தண்ணீரால் திருமுழுக்கு வழங்குகின்றார். அதை தொடர்ந்து இயேசு இன்னும் அதிகமாக வித்தியாசமாக அவருடைய வாழ்வால் அனுபவித்து தூய ஆவினால் திருமுழுக்கு வழங்குவதை நாம் அறிகிறோம். எனவே திருமுழுக்கு என்றால் என்ன? திரு அவையின் நுழைவாயில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு பெறுகிறோம். கடவுளின் பிள்ளைகளாக திகழ்கிறோம். திரு அவையின் உறுப்பினராக மாறுகிறோம். ஏனைய திருவருட்சானங்களை பெற இது ஒரு சிறந்த அடித்தளமாக உள்ளது. திருமுழுக்கு பெருவிழா உணர்த்தும் 2 செய்திகள். ஒன்று, இயேசுவின் அன்பை சுவைப்பது. இரண்டாவது, இயேசுவோடு இணைந்து அவரது பணியை செய்வது. 2025 ஆண்டுக்கு முன் நடந்த இயேசுவின் திருமுழுக்கு அன்றைய பாலஸ்தீன சமூகத்திற்கு இயேசு கொடுத்த சமூக பொறுப்புணர்வு மிக்க பதிலிருப்பு எனலாம். பாலஸ்தீன சமூகம் ஏற்றத்தாழ்வுகளும் ஏழ்மை பிணிகளும் சமூக புறக்கணிப்பும் பாலின வேறுபாடுகளும் நிறைந்த சமூகம். மனிதனும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். இதை பாராமல் உயர்வு தாழ்வு பாராட்டிய சமூகம். யாரேனும் மாற்றத்திற்காக குரல் கொடுத்தால் சமய துரோகி என குற்றம் சாட்டிய சமூகம். எப்போது இந்த வேறுபாடுகள் மறையும் என்று காத்து கிடந்தன. 30 ஆண்டுகள் நாசரேத்தூரில் வாழ்ந்த இயேசு தம்மை சுற்றி நடந்த பல அநீதிகளை காண்கின்றார். அதற்கு விடை தேடும் ஓர் இளைஞராக முதலில் மக்களோடு மக்களாக தம்மை கரைத்து கொள்கிறார். உறுதியுடனும் துணிவுடனும் திருமுழுக்கு பெற யோவாண்ட வருகிறார். முதலில் மக்களோடு மக்களாக கலந்து இயேசு திருமுழுக்கு பெற வருகிறார். இயேசு தன்னிடம் வருவதை கண்டு திகைத்து நிற்கிறார் திருமுழுக்கு யோவான். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லை என்று மக்களிடம் கூறி வந்தவர் யோவான். நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் என யோவான் தன்னிலை உணர்ந்து கூறினால் தம்மை தாழ்த்தி திருமுழுக்கு பெற முன் வருகிறார் இயேசு. யோவானை விட பெரியவர் என்ற எண்ணம் எதுவுமின்றி பாவிகளோடு பாவம் செய்யாத தம்மையும் இணைத்துக் கொள்கிறார். இரண்டாவது, இயேசுவின் திருமுழுக்கு அவரது சமூக பொறுப்புணர்வை நமக்கு உணர்த்துகிறது. திருமுழுக்கு இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது. இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன்பு அவரது திருமுழுக்கு நடந்தேறுகிறது. இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வில் நாம் நமது திருமுழுக்கு நாளையும் சற்று எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு மகனே, நீ வானதூதரின் நண்பன், இறைவனின் குழந்தை, இயேசுவின் சகோதரன், தூயாவின் ஆலயம் என்று திருமுழுக்கு பெற்ற குழந்தையை பார்த்து கூறுவார் புனித பிரான்சிஸ் சலேசியார். என் திருமுழுக்கு நாளே என் வாழ்வின் மிக முக்கியமான நாள் என கருதுகிறேன் என்றார் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால். திருமுழுக்கு பெற்றுள்ள நாம் நம்முடன் வாழும் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை முதல் வாசகம் தெளிவாக கூறுகின்றது. இறை வற்றின்மை உலகு சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடன் வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீர்னாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவியால் நம்மை
மீட்டு காத்து வருகிறார் என்பதை 2ஆம் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே நாம் கடவுள் முன்னிலையில் அன்புக்குரியவராக திகழவும், கடவுளின் நற்செய்தி பணி ஆர்வமாக இணைந்து செயல்படவும், அதனால் வரும் துன்பத்தை மகிழ்வோடு இருக்கவும், நம்மை பக்குவப்படுத்துவோம். இயேசுவின் சாட்சிகளாக என்றும் வாழ்வோம். இன்றைய காலச்சூழலில் வெறும் கொண்டாட்டமாக திருமுழுக்கு விழாவை குடும்பங்களில் சிறப்பிக்கிறோம். ஆனால் பெற்றோர், ஞான பெற்றோர் சாட்சிய வாழ்க்கை வாழவில்லை. குழந்தைகள் தவறான மதிப்பீடுகளை பின்பற்றி வருகின்றன. இந்த நிலை மாறி புதிய தலைமுறைகளுக்கு செயலுள்ள போதனையையும் உறுதியான நம்பிக்கையும் பிறநல தொண்டு உள்ளத்தையும் நமது எடுத்துக்காட்டான வாழ்வால் வழங்குவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுளின் அன்பு மகனாக, அன்பு மகளாக வாழ்கின்றேனா? தூயாவின் துணையோடு செயல்படுகின்றேனா? திரு அவையின் பணிகளை உள்ளன்போடு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது அன்பு மக்களாக வாழவும், தூயாவின் துணையோடு ஒவ்வொரு நாளும் செயல்படவும், திரு அவையின் பணிகளை உள்ளன்போடு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.